அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்குறோன்னாக்கா, இப்போ வந்துட்டு க்ளோசர் பாக்ஸில வந்து பாருங்க, எலி வந்து உள்ள போயிட்டு எல்லாம் அட்டகாசம் பண்ணிடுச்சு. எதனால எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லைட்டா பாருங்க ஓட்டை இருக்கு. இந்த ஓட்டை எப்படி இருந்துச்சுனாக்க, நம்ம வந்துட்டு ஒரு ஒயர் தான் உள்ளது விடுறது வாய்ப்பா இருக்கும். 2 ஒயர் விடும்போது என்ன செய்யுதுன்னா, நம்ம வந்து இந்த மாரி உள்ளத வந்து நம்ம வந்து கழட்டி விட்டுருவோம். கழட்டுனதுனால என்ன ஆகுதுனாக்கா, இந்த இடத்துல கேப் விழுந்து எவ்வளோ தான் வச்சு அடைச்சாலும் அது சரிப்பட வர மாட்டுது. அதனால் வந்துட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து 3 ஒயர் விட்டுட்டனால, நம்ம இப்போ புதுசா ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கோம். அந்த பாக்ஸில பார்த்தீங்கன்னாக்கா, 4 ஒயர் போகிற மாரி ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கோம். பாருங்க மேலே 1, இங்கே 1, 1, 2, 3, 4. 4 ஒயர் போடுறதுனால என்னாகும், நமக்கு வந்துட்டு எப்போதுமே இந்த மாரி பாக்ஸ் வைக்கும்போது நமக்கு சௌரியமா வச்சுக்கலாம். இப்போ 4 ஒயர்னா 4 ஒயர் கரெக்ட்டா விட்டுறோம். சௌரியமா போயிடும். நமக்கு வந்து எலி தொல்லை இருக்காது. இந்த மாரி டைட் பண்ணிட்டா ஒண்ணும் உள்ள வராது. இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க, எலி வந்து கொதறன்னு கொதறிடுங்க. அது ஒரு சில ஓட்டையால் தான் வந்துடுது. இங்கே பாருங்க சைடில் ஓட்டை இருந்துச்சு. அந்த வழியாக உள்ளே வந்து கூடு கட்டி, இங்கே உள்ள கில்ட்ரு எல்லாத்தையும் அடித்து சின்ன பின்னமாக்கி எந்த கேபிளும் ஓடாத அளவுக்கு ஆயிடுச்சு. இதில் என்ன ஒரு ப்ளஸ்னாக்கா, நிறையா கேபிள் 6 கோர் அடித்து வச்சுருக்கோம். 6 கோர்லேருந்து 2 கோர் ஓடிட்டுருக்கு. மித்த 4 கோர் ஓடலை. அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. நிறைய இடத்துல வந்து நம்ம பாக்ஸை கழட்டி வந்து செக் பண்ணி பார்க்குற மாதிரி சூழ்நிலை ஆகிடுச்சு. அந்தமாரி இருக்கிறனால தான் நம்ம வந்து இந்தமாரி வேலையை வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, இப்போ வந்து ஒரே ஒரு என்க்ளோசர் பாக்ஸில் வந்து 4 ஒயர் உள்ளே போகிற மாதிரி வந்து கனெக்டர் வச்சுருக்கேங்க. அந்த கனெக்டர் மூலிமா தான் நம்ம 4 ஒயரும் உள்ளே வச்சுக்கலாம். அது மூலிமா வந்து உள்ளார எலி போகிறதுக்கான ஓட்டையே இருக்காது. ஒரு 4 இருக்குது பாருங்கள். இந்தமாரி வச்சுக்கிட்டால் நமக்கு வந்து எலி போகிறதுக்கு ஓட்டை இல்லாமல் நம்ம வந்து சேஃபாக இந்தமாரி என்க்ளோசரை வந்து பாக்ஸு சேஃபான முறையை வச்சுனா. ஏன்னா நம்ம இந்தமாரி பாக்ஸ்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வைச்சா பிரச்சனை இல்லை. இது நம்ம காட்டில் வச்சுருக்கோம். சரியான ஒரு காடு இது வந்து அந்த காட்டில் வழியாக தான் அந்த ஒயர் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம சேஃபாக வச்சா நல்லது. இப்படி இருக்கிற பாக்ஸ் வந்து நம்ம வந்து இந்த பாக்ஸில் எல்லாத்தையும் ஏற்றணும். ஆனால் அது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு வேலை தான். ஆனால் வந்து நம்ம பொறுமையாக மைனூட்டாக இந்த வேலையை பார்த்து இந்த வேலையை முடித்தா தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். பார்ப்போம் இருங்க. பார்த்திங்கன்னா இந்த சைடு உள்ள நட்டுப்புறத்தையும் நல்லா டைட் பண்ணிக்கணும். ஏன்னாக்கா திருப்பி லூஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு பெரிய ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதனால் வந்துட்டு இது எலி கூடு கட்டி பாருங்கள். ஒயரை என்ன மாதிரி சின்ன பண்ணமாக்கி வச்சுட்டு பாருங்கள். பார்க்கலாம் பாருங்கள். இப்படி இருந்த பாக்ஸ் வந்து நம்ம வந்து இப்படி ஆக்கிட்டோம். அப்புறம் இப்படியும் வச்சுருந்தோம். இப்போதைக்கு இப்படி வச்சு ஃபுல்லாக மூட் பண்ணி உள்ளார எல்லாத்தையும் வச்சுட்டு இப்படி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாக்ஸ்லேட்டு வந்து எல்லாத்தையும் ரொம்ப நிதானமாக பொறுமையாக எடுத்து நான் ஒவ்வொரு குறை எடுத்து வைக்கனால ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதனால் அங்கே உள்ள கில்ட்ரு எல்லாத்தையும் புதுசாக போடுற மாதிரி ஆகிடுச்சு. ஃபில்ட்ரு எடுத்துலாம் வச்சு பாக்ஸ் இப்படி இந்த பாக்ஸ் வந்து நம்ம பண்ணி ரொம்ப நிதானமாக யோசிக்க வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 14 கோர் உள்ள ஜாயிண்ட் அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஒரு 6 கோரு, ஒரு 2 4 கோரு, 8 4 16, ஒரு 2 கோரு இதெல்லாம் அடிச்சதுனால வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா அது வந்து மெயினான ஒரு 3 மூலையிலிருந்து 4 இடத்துக்கு போக வேண்டிய சிக்னல் வந்துட்டு ஒரே பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறனால வந்து ரொம்ப ஏகப்பட்ட பிரச்சனை. பாருங்கள். இப்படி இந்த பாக்ஸ் வந்து நம்ம வந்து இப்படி ஆக்கிட்டோம். அப்புறம் இப்படியும் வச்சுருந்தோம். இப்போதைக்கு இப்படி வச்சு ஃபுல்லாக மூட் பண்ணி உள்ளார எல்லாத்தையும் வச்சுட்டு இப்படி வச்சுருக்கோம் பாருங்கள். அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பொறுமையாக நிதானமாக பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இந்தமாரி தான் அதுலேருந்து இந்த பாக்ஸ் வந்து ஷிஃப்டிங் பண்ணுறது. நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.